ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ நரசிம்ம வைபவம் பகுதி 12. ஹிரண்யன் செய்த தவறு. பகவானை கண்ணாலே கண்டு அனுபவிக்க முடியாது, காதாலை கேட்டு அனுபவிக்க முடியாது, கையால் தொட்டு உணர முடியாது. பக்தி என்னும் உணர்வினால்தான் அவனை உணர முடியுமே தவிர வேறு எதாலும் உணர முடியாது. கண்ணினாலே பார்க்க வேண்டுமென்றால் எதை பார்ப்பது? எத்தனை இடங்களில் பறந்து விரிந்திருக்கிறான், எதை பார்ப்பது? இந்த கோடியில் அடுத்து இருப்பது என்னவென்றால் நமக்கு தெரியாது. ஜெகம் முழுவதும் வியாபித்திருக்கும் ஒருவனை நம்மால் பார்க்க முடியுமா? அறியதான் முடியுமா? 10 அடி தள்ளி பேசினாலே காது கேட்க மாட்டேன் என்று என்கிறான். பரமபதத்தில் இருப்பவனை பற்றிய காது கேட்க வருகிறது. காதால் கேட்கவும் முடியாது, கண்ணால் பார்க்கவும் முடியாது. ஆனால் உணரலாம். அவனை உணர்ந்துதான் அறிய முடியுமே தவிர பார்த்தோ கேட்டோ அறிவது என்பது ஒரு நாளும் நடவாது. ஆக பிதாவே, நீங்கள் பாட்டுக்கு விஷ்ணு யாரென்று கேட்டுவிட்டீர்கள். என்னாலே பதில் சொல்வதற்கு இயலாது. எதற்காக அந்த பெரியவரிடம் கோபம் கொள்கிறீர்கள் என்கிறான் பிரகல்நாதன். நாம் யாரை பார்த்து கோபம் கொள்ளலாம் தெரியுமா? நம் பெருமைக்கு அருகில் உள்ள பெருமை கொண்டவர்களிடம் கோபமோ பொறாமையோ கொள்ளலாம். அது தவறு, கூடாது. போனால் போகிறது என்று விட்டுவிடட்டும். இப்போது அடியேனையே எடுத்துக்கொள்ளுங்கள். அடியனுக்கு ஏதோ ஞானம் இருக்கிறது. வசிஷ்டாச்சாரியார் மகா ஞானி. அவரை பார்த்து ஏதோ இந்த வசிஷ்டர் பெரிய ஞானியாமே என்று அடியேனால் கோபம்தான் பட முடியுமா அல்லது பொறாமைதான் எட்டுமா? அவர் பார்த்து பொறாமைப்படுவதில் என்ன பிரயோஜனம்? கிடையவே கிடையாது. ஹிரண்யனே, அவன் இருப்பது எங்கேயோ, நீர் இருப்பதோ இங்கே. நீர் எதற்காக அவரை பார்த்து கோபப்படுகிறீர்கள்? அதனால் எந்த லாபமும் கிடையாது. அவன்தான் எல்லாவற்றையும் தாங்குகிறான், எல்லாவற்றையும் படைக்கிறான். ஆகையினாலே அவரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் உங்கள் மனதிலே பக்தி வேண்டும் என்று குழந்தை சொன்னவுடன் ஹிரண்யகசிபு கேட்டான், யார் உன்னுடைய ஹிருதயத்திற்குள்ளே புகுந்து கொண்டிருக்கிறார் என்று புரிந்து கொண்டு விட்டேன். இந்த விஷ்ணுன்னு என்று 4 முறை ஏதோ பேர் சொன்னாயே, அவன்தான் உன்னுடைய ஹிருதயத்திற்குள்ளே புகுந்து கொண்டிருக்கிறான் என்றார். அதற்கு பிரகல்நாதன் சொன்னான், என் இதயத்திற்குள்ளே மட்டுமில்லை, யார் இதயத்துக்குள்ளே பார்த்தாலும் அவன்தான் இருப்பான். பிதாவே, நீர் இந்த கேள்வியை கேட்டுவிட்டீர்களே. இந்த கேள்வி உங்களை கேட்க வைப்பவரே அவர்தான். அவர் இல்லை என்றால் இந்த கேள்வி உங்கள் வாயிலிருந்தே வந்திருக்காது என்றார். ஆழ்வார்கள் சொன்னார், நின்றனர் கிடந்தனர் திரிந்தனர், நின்றிலர் கிடந்திலர் திருந்திலர். பகவத்கீதையில் பகவான் ஞாபகம் வருவதற்கு நான் தான் காரணம் என்று சொல்கிறார். 10 வருடங்களுக்கு முன்னால் ஒருவனை பார்த்திருப்போம். அவரை இன்றைக்கு வீதியில் பார்க்கும்போது 10 வருடங்களுக்கு முன் பார்த்தேனே, அவர்தானே நீர் என்று சரியாக கேட்போம் அல்லவா? அப்படி ஞாபகம் வருவதற்கு தானே காரணம் என்கிறார் பகவான். நாம் உள்ளே இருந்து கொண்டு அந்த ஞாபகத்தை உனக்கு ஊட்டுகிறேன். ஸ்மிருதி. அடுத்ததாக ஞானம். முதல் முறையாக ஒரு வஸ்துவை பார்க்கிறோம். அதை பற்றி நமக்கு ஒரு அறிவு ஏற்படுகிறது அல்லவா? அதற்கு பெயர்தான் ஞானம் என்பது. அதாவது ஏற்கனவே இருப்பதை மறுபடியும் பார்க்கும்போது புரிந்து கொண்டால் அது ஸ்மிருதி. புதிதாக ஒன்றை தெரிந்து கொண்டால் அதுதான் ஞானம். அடுத்ததாக அபோகணம், மறதி. நேற்றுக்கு ஒருவரை பார்த்திருப்போம். அவரை இன்றைக்கு நினைவுபடுத்தி கொள்ள இயலவில்லை. அதற்கும் நான் தான் காரணம் என்கிறார் பகவான்.
உனக்கு ஞாபகம் வந்தாலும் ஞாபகம் ஏற்பட்டாலும் மறதி ஏற்பட்டாலும் மூன்றைக்கும் தானே காரணம் என்கிறார். உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அவன் ஒருவன்தான் இருக்கிறானே தவிர மற்ற யாரும் கிடையாது என்று சொன்ன பிரகல்நாதன் சொல்கிறான். ஜகத்திற்கெல்லாம் காரணம் அந்த நாராயணன். புரிந்து கொள்ளுங்கள், அவனிடத்தில் கோபம் கொள்ள வேண்டாம், அவனிடத்தில் பொறாமை கொள்ள வேண்டாம் என்று பிரகல்நாதன் எல்லோர் காதிலும் நல்ல வார்த்தைகளை ஏறிவிடுமா? விபீஷணன் எவ்வளவோ நல்லவன், அவன் ராவணனுக்கு எவ்வளவோ நல்ல வார்த்தைகளை சொன்னான். அது ஒன்றும் அவனை காதில் ஏறவில்லை. ராவணனுக்கோ சீதை எத்தனை நல்ல வார்த்தைகளை சொன்னால் காதில் ஏறவில்லை. நல்ல வார்த்தைகள் சொல்கிறார், அதுவும் ஏறவில்லை. கடைசியில் என்ன முடிவு பண்ணினான் ஹிரண்யன்? இதுவே மற்றொரு வீட்டு குழந்தை கஷ்டப்பட்டு வேதத்தை கற்றுக்கொண்டு சொன்னாலும் கூட அது என்னமோ கத்துகிறது, உளறுகிறது என்போம். காக்கைக்கு தன் கொஞ்சு பொன் கொஞ்சு என்பர். குழந்தை சொல்லிவிட்டால் அது தப்பாகவே இருந்தாலும் அது சரி என்று எடுத்துக்கொள்வது வழக்கம். மற்றொரு குழந்தை சொன்னாலும் வேறு யார் சொன்னாலும் விஷயம் உயர்ந்ததாக இருந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டு வகையில் எந்த வகையில் பார்த்தாலும் இதை எடுத்து கொண்டிருப்பான். தன் பிள்ளை என்பதற்காவது எடுத்து கொண்டிருக்க வேண்டும், அல்லது விஷயம் உயர்ந்தது என்பதனாலாவது எடுத்து கொண்டிருக்க வேண்டும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. யார் சொன்னாலும் அதில் விஷயம் இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே என்ன ஆச்சாரியம் என்று சொன்னால், உயர்ந்த விஷயம் சொன்னவன் தன் வயிற்று பிள்ளை இரண்டையுமே துறந்தான் ஹிரண்யகசிபு. ஆக இரண்டு விதங்களிலும் தப்பு செய்துவிட்டான். வைபவம் தொடரும். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம். வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களை வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.